வர வழியில் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிளேஸ் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ சூப்பரான ஒரு வியூ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் லிட்டில் திங் சேனல். இன்னைக்கு நம்ம மூணா ட்ரிப் பார்ட் 2ல இருக்கோம். பார்ட் 1ல நாங்கள் ட்ரைவர்ஸ் ரிசார்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட ஆனஸ்ட் ரிவ்யூ நான் கொடுத்துருக்கேன். அது பார்க்காதவங்க பார்ட் 1ல பார்த்துட்டு வாங்க. இங்கிருந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ பாயிண்ட் போயிட்டு அங்கே நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஐடியா இருந்தது. பட் நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் வந்ததுமே இங்கே வந்து ஒருத்தர் DSLR கேமரா வச்சிருந்தாரு. ஒரு ஃபோட்டோ வந்து 20 rupees எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஒரு 2 ஃபோட்டோ ட்ரையல் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எடுத்து பார்த்தோம். அவர் எடுத்த ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த ஒரு எடிட்டும் பண்ணாமலே நல்லா இருந்துச்சு. ஸோ அவர்கிட்டே வந்துட்டு நாங்கள் பேபி மூனுக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ரொம்ப கம்மி ரேட்ல வந்துட்டு எங்களுக்கு சூப்பராக ஆன் ஸ்பாட்ல எடுத்து கொடுத்துருந்தாரு. அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கிருந்து அவர்கிட்ட போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நாங்க ஒரு 2 minutesல வந்து பக்கத்துல இருக்க டீ மியூசியம்க்கு வந்துட்டோம். டீ மியூசியம் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு அடல்ட்ஸ்க்கு 100 rupeesம் சில்ட்ரனுக்கு 50 rupeesம் சார்ஜ் பண்றாங்க. நீங்க வீடியோ ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா கேமரா கொண்டு வந்தீங்கன்னா 150 rupees, இல்ல வெட்டிங் ஆல்பம் ஏதாவது எடுக்கணும்னா 1000 rupees சார்ஜ் பண்றாங்க. நாங்க 2 பேருக்கு மட்டும் 200 rupees சார்ஜ் பண்ணிட்டு நாங்க வந்துட்டு உள்ள வந்துட்டோம். நாங்கள் உள்ளே வந்தோடனே கரெக்டாக வந்துட்டு அங்கே தேட்டரில் வந்துட்டு ஒரு டீ மியூசியமோட ஹிஸ்டாரிக்கல் மூவி வந்து போட்டிருந்தாங்க. ஒரு 30 minutes டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இது. ஸோ இது வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மூவியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சு ஒரு 30 minutes பார்க்க சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துட்டு ஒரு 10 minutes உட்காந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டைம் இருக்காது ஃபுல்லாக பார்க்கறதுக்கு அப்படின்றதுனால வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பின்னாடி நிறைய ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எந்த இயரில் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இது எல்லா ஃபோட்டோஸும் அங்கே இருந்தது. அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண அட்டண்டன்ஸ்ல இருந்து அந்த காலத்தில் அவங்க என்னென்ன பண்ணியிருந்தாங்களோ அந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க டிஸ்பிளே வச்சிருந்ததெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ள வந்தோம்னா டீ ஃபேக்ட்ரிக்கு வந்துருவோம். டீ ஃபேக்ட்ரி வந்து இது ஆக்சுவலி டெமோ செக்ஷன் தான். இவங்க வந்து உண்மையான ஃபேக்ட்ரி வேற இடத்துல வச்சிருக்காங்க. இது வந்து டூரிஸ்ட்காக மட்டுமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க. எப்படி வந்துட்டு டீ ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்றது இங்க வந்துட்டு டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு செக்ஷன்லையும் வந்துட்டு ஒவ்வொருத்தர் நின்று எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு இங்க வந்த பின்னாடி தான் டீ எப்படி வந்துட்டு உருவாக்குறாங்க, எத்தனை வெரைட்டியான டீ இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு நான் நிறைய கத்துக்கிட்டேன் இங்க வந்துட்டு. ஸோ இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் மூணாருக்கு வந்தீங்கன்னா டீ மியூசியமாக கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயம் நீங்களுமே கற்றுப்பீங்க. டீ இலையை வந்துட்டு காய வச்சு அதுக்கப்புறம் தான் பொடி பண்ணுவாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் இது வேறு மாதிரி ப்ராசஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் வந்து இந்த ஏலக்காய் டீ, சுக்கு டீ, பிளாக் டீலாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்த பின்னாடி தான் ஒயிட் டீன்னு ஒன்று இருக்குன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான டீ வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஒயிட் டீ வந்துட்டு இந்த டீ இலை இருக்குங்க இல்லையா, அந்த கொழுந்து இலையில மட்டும்தான் அந்த ஒயிட் டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப காஸ்ட்லியானது இந்த ஒயிட் டீ தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியே வந்தோம்னா இவங்களே மேனுஃபேக்சர் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இங்கே வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு வேணுன்றதை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். A few moments later.
அதுக்கப்புறம் லஞ்சுக்காக நாங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்ப நாளாக வந்துட்டு பரோட்டா பீஃப் கறி சாப்பிட்ணும், கேரளாவில் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டு எனக்கு நான்வெஜ் ஹோட்டலே எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எங்கே பார்த்தாலும் வெஜ் ஹோட்டல் மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் பரோட்டா பீஃப் கறி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஸ்பாட்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலே, அதாவது போடிமெட்டுக்கு போகிற வழியிலே வந்துட்டு நிறைய ஸ்பாட் வந்து நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். எஸ்டேட்டு என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் மூணாரில் தாங்க வந்து பார்க்குறேன். டீ இலை எப்படி இருக்குன்னு இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அதனால் வந்துட்டு ரொம்ப நேரம் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த இலையெல்லாம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்தேன். இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம மூவ் பண்ணி வந்தோன்னா நம்ம வரும்போது ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபால்ஸ் வந்துட்டு இப்போ நாங்கள் பார்த்தோம். வரும்போது வந்துட்டு நம்ம அங்கே வந்து இறங்கி எந்த ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கல. அதனால் இப்போ திரும்ப ரிட்டர்ன் போகும்போது இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்பினோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு முன்னாடி வந்தோம் அப்படின்னா அனேர்கல் டேம் வந்துட்டு வரும். இந்த டேமுக்கு பார்த்தோன்னே நாங்கள் வந்துட்டு இங்கே போகிற ஐடியா இல்லை, பட் பார்த்தோன்னே சரி அப்படியே வண்டியை உள்ளே விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுட்டு நாங்கள் வந்து இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் வர டைமுக்கு இங்கே வந்துட்டு சும்மா ஒரு 2-3 பேர் இருந்தாங்க, அவ்வளோதான், வேறு யாருமே பெருசாக இங்கே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு இந்த ஏரியாவே. அண்ட் நாங்கள் போன டைமில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு யானை வந்து இருந்தது, அந்த மலைக்கு மேலே இருந்துச்சு. எல்லாரும் அதை தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு, எங்களுக்கு வந்து குட்டியாக தெரிஞ்சது, அவ்வளோதான். ஸோ அது பாட்டுக்கு அங்கே இருந்துட்டு இருந்தது. நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் மேலே இருக்கு, பார்ட் 1 கூட பார்த்துட்டு வாங்க. ஸோ அடுத்தது வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பை.